பொறிக்கடை வந்துருக்கீங்க என்ன வாங்குது? நாங்கள் வந்து என்னத்துக்கு வந்திருக்கோம்னா உண்மையாக எடுக்கிறீங்களா? ஏன் சும்மா உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துடைய பிரபலமான ஒரு ஆலயம், அதாவது பொறிக்கடவை அம்மன் கோயில். பொறிக்கடவை அம்மன் கோயிலை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆலயத்தை தரிசிப்பதற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் காணப்படுகிற கண்ணகி அம்மனுக்கு அமைந்திருக்கிற ஒரு ஆலயம் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் உருத்திரபுரம் கூலாவடி சந்தியால் திரும்பி நாங்கள் பூனகிரிக்கு, அதாவது பூனகிரி ரோட்டுக்கு போகிற அந்த வயல் காட்டு அந்த வீதியிலே தான் அந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். வீதியெல்லாம் ஒரு வண்ண கோலங்கள் வண்ண ஜாலங்களாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாட்குடம் சுமந்து கொண்டு போகிறார்கள். காவடிகள் போய் கொண்டிருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. வாருங்கள் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன அதிசயங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நிறைய வாகனங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. எங்களுக்கு சைட் எடுத்து போகிறது கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்தளவு சரியான நெருக்கடியாக காணப்படுது வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியினுடைய ஒரு பக்கம் மிக அழகாக காணப்படுகின்றது. இந்த வீதியினுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் ரோட்டு வீதியினுடைய இந்த இரண்டு பகுதிகளும் வயலையும் வயல் சார்ந்த ஒரு இடத்தையும் கொண்டு ஒரு மருத நிலமாக காணப்படுகிறது. இந்த வயல்களின் நடுவே தான் இந்த ஆலயம் கூட காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கு சென்று அந்த அவர்களுடைய வாகனங்களை கூட இந்த வயல் நிலங்களில் தான் நிறுத்திவிட்டு இந்த ஆலயத்திற்குள்ளே செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அதாவது மக்களுடைய அந்த தொகை அதிகமாக நெருக்கடியாகவே இங்கே காணப்படுகின்றது. இப்படி இந்த வயல் நடுவே அமைந்திருக்கின்ற இந்த பாதையினூடாக சென்று நாங்கள் பார்ப்போம் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி. வாருங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி. உறவுகளை இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய வாயிலுக்கு அருகே, அதாவது நுழைவாயிலுக்கு அருகே வந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் எங்கள் வாகனத்தை நிப்பாட்டி நாங்கள் நடந்து போக வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டுறதுக்காக எவ்வளோ சிரமம் இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு. நாங்களும் எங்களோட மோட்டார் சைக்கிள்களை வந்து நாங்கள் இதுக்கு தான் விட போகிறோம். விட்டுட்டு வாங்க என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். ஒரு மாதிரி நாங்கள் ஆலயத்தினுடைய வடவுக்குள்ளே வந்துட்டோம். ஆலயத்தினுடைய அந்த நுழைவாயிலுக்குள்ளாலே நாங்கள் எங்கள் வாகனம்லாம் கொண்டு எங்கள் வயலுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஆலயத்தினுடைய அதாவது ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள பாதைகளில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் போக கூட வடிவாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா வர்ண ஜாலங்கள், அதோடு வந்து கடைகள் இடைக்கிலே எங்களுக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளும் இங்கே காணப்படுது. நாங்கள் வேண்டி சாப்பிடலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். முதல் கோயிலுக்கு போயிட்டு தான் அடுத்த நடவடிக்கை சாப்பிட்றனாலும் எதுவும் வேண்டுறனாலும். இப்போ நாங்கள் பாருங்கள் அதை திரும்பி கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ள என்ன சொன்னால் கோயில் வளவுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அப்படியே போய் பார்ப்போம் என்ன தான் அங்கே நடக்குன்னு சொல்லி. வாங்க போவோம். உறவுகளே, இதுதான் பொறிக்கடவை அம்மன் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே விஷயங்கள் கடையில் தான் இருக்கும்.
உறவுகளே ஒரு மாதிரி ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொறிக்கடவை கண்ணகி அம்மனுடைய ஆலயத்தினுடைய முன் பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கிருந்து தான் நான் பல காட்சிகளை உங்களுக்கு நான் காட்டியிருக்கின்றேன். வாருங்கள், எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு காட்சிகளையும் இந்த காணொளியிலே நான் மிக சிறப்பாக உங்களுக்கு காட்டுகின்றேன். இப்பொழுது நாங்கள் காவடி நிகழ்வு அருகே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பகுதிக்கு சென்று பார்ப்போம். அந்த காவடியுடைய அழகு, அவர்கள் எவ்வாறு அதை சிறப்பாக காட்சிப்படுத்துகின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே சென்று கண்ணகி அம்மனை வழிபட்டு வருகின்ற அந்த காட்சியினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அன்புறவுகளை இங்கே பாருங்கள், வீடு கட்டுறதுக்கு மணல் குமிச்ச மாதிரி சோறு குமிச்சு வச்சுருக்காங்க. சோறை பாருங்கள், சவடால் தான் அடிக்கிறாங்க. சவல் மாதிரி ஒரு பெரிய கரண்டி இருக்குது, அதால் தான் இவ்வளோ சோறையும் அள்ளி போடுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மெஷின் லோட் பறிக்கிற மாதிரி சோறை கொட்டி வச்சுருக்காங்க கோயில் முன் பகுதியில். நம்ம பாருங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து இப்படி குலைக்கிறாங்கன்னு சொல்லி. இதே ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு ஒரு லோட் கணக்கான சோறு இதில் குமிக்கப்பட்டிருக்குது. ஓலப்பாய் விரித்து சுற்றி வர வாழை தடல் வைத்து அதன் நடுவே இந்த சோறை வந்து கொட்டி அவங்க கறி ஊற்றி குலைக்கிறாங்க. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. உறவுகளே, ஒரு மாதிரி நாங்கள் ஆலய தரிசனத்தை முடித்து விட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு சரியாக பசி எடுக்குது. அப்போ நாங்கள் நிறைய கடைகளையும் போய் பார்க்கணும், நிறைய உறவுகளையும் போய் பார்க்கணும். அதனால் இப்போ நாங்கள் தரிசனத்தை முடித்து விட்டு இப்பொழுது நாங்கள் கடைகளுக்கு விசிட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு முதலாக போய் வழியாக சாப்பிடணும். இங்கே நிறைய இருக்குது, பானிபூரி இருக்குது, நூடுல்ஸ், அதை விட விதவிதமான உணவுகள், நிறைய உணவுகள் இருக்குது. நாங்கள் போய் சாப்பிட்டு கொஞ்சம் கடைகளில் சாமான் வேண்டி இருக்குது, அதையும் வேண்டி
வேண்டிக் கொண்டு போவோம் என்று நினைக்கிறேன். நிறைய உறவுகள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான உறவுகள், யாரை கண்டு கதைக்கிறது எல்லாம் தெரிஞ்ச முகங்கள் தான். ஒழுங்கா சாப்பிட்றான். அது விழுந்தாதான் காசு. ஒரே ஒரு மோட்டர் வாங்கி 1100 அண்ணா 1100 ரூபா. இதெல்லாம் நாங்கள் உங்களோட வீடியோ இது வேறுனா நான் செட்டிங் மாத்திரம் கிளியராக என்ன மாதிரி பொறிக்கடை வந்துடுறீங்க? என்ன மாதிரி வந்து என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா உண்மை எடுக்கிறீங்களா அதுக்கு என்ன மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தில் வந்து மலிவு விற்பனை ஒன்று அமைத்திருந்தாங்க. இங்கே சமையல் பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, இங்கே பேக் ஐட்டங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட பொருட்களை வந்து இங்கே காணக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், நிறைய கெப்புகள் எல்லாம் இங்கே இருக்குது. உண்மையாகவே கவர்ச்சிகரமான தொப்பிகள் இங்கே அழகுபடுத்தப்பட்டுள்ளன. அதை கூட வேண்டக்கூடியதாக இருந்தது இங்கே.
நதிவேலி மீசாலை 1000 ரூபாய், மதன் முரசுநாட்டை 2000 ரூபாய், உதயபாலன் செட்டியக்குடிக்கு 400 ரூபாய், வினோசன் பெரியபரம்பன் 10,000 ரூபாய், சுரேகா பெரியபரம்பன் 3000 ரூபாய், அருணிதா பெரியபரம்பன் 500 ரூபாய், தட்சாயினி அப்படியே உறவுகளை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் தொதல் தேன்குழல் என்று சொல்லி நிறைய பொருட்களை வந்து உணவு பண்டங்களை வந்து இங்கே காணக்கூடியதாக இருந்தது. நாங்களும் போய் அதை வேண்டினோம். பார்ப்பதற்கு சுவையாகவும் வாயு ஊறக்கூடியதாகவும் இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. குமாரண்ணன் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று வருமாறு அனுமதித்திருக்கிறார். உறவுகளை நாங்களும் இப்பொழுது ஆலயத்தினுடைய தரிசனத்தை முடித்துவிட்டு எங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டோம். நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது சரியாக நேரம் 1 மணியையும் தாண்டி 2 மணியாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு நித்திரையும் அதிகமாக வந்துவிட்டது, உடல் களைத்து விட்டது. உறவுகளே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கண்ணகி அவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு வி. நன்றி உறவுகளே.